ஹலோ, பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேதவசனம் 1 கொரிந்தியர் 1:24 எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். Those whom God has called, praise the power of God and the wisdom of God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோனிடத்துல கர்த்தர் தரிசனமாக்கி நீ விரும்புகிறதை கேள் என்றபோது அவன் அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் அப்படின்னு கேட்டான். அப்பொழுது ஆண்டவர், உனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு பின் எழும்பினதும் இல்லை என்றார். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்றார். சாலமோன் ராஜாவை ஆண்டவர் தம்முடைய ஞானத்தால் நிரப்பினபடினால் அவருடைய ஞானம் மிகவும் விசேஷமாயிருந்தது. ஒருமுறை 2 ஸ்திரீகள் ஒரு குழந்தையுடனே அரண்மனைக்கு வந்தார்கள். என்ன பிரச்சனை என்று விசாரித்த போது 2 பேருக்குமே ஆண் குழந்தை பிறந்தது. அப்போ ஒரு நாள் இரவு ஒரு ஸ்திரீ அந்த குழந்தையின் மேல் புரண்டு படுத்தபடியினால் தன்னுடைய குழந்தை இறந்தது. ஸோ உயிரோடு இருக்கிற பிள்ளையை எடுத்து அவள் தன் பிள்ளையை என்று கூறி செத்த பிள்ளையை மற்ற ஸ்திரீயின் படுக்கையிலே போட்டுவிட்டாள். இப்பொழுது அரண்மனைக்கு இந்த பிரச்சனை வருகிறது. அப்போ ராஜா சொல்லுகிறார், ஒரு வாளை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக துண்டித்து ஒரு பாதியை அவளிடத்திலும் ஒரு பாதியை இவளிடத்திலும் கொடுத்து விடலாம் என்பதாய். இப்போ உயிரோடு இருக்கிற பிள்ளையன் தாய் துடித்தாள். இல்லை, நீங்கள் அதை பண்ண வேண்டாம், உயிரோடு இருக்கிற பிள்ளையை அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்றாள். ஆனால் மற்றவளோ அதை துண்டித்து போடுங்கள் என்றாள். இப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் யார் என்பதை ராஜா கண்டுபிடித்தார். தேசத்தை ஆளுகை செய்ய ராஜ்யபாரம் பண்ண ராஜாவுக்கு ஞானம் உண்டு என்பதை அறிந்த ஜனங்கள் அவருக்கு பயப்பட்டார்கள். சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். அன்றைக்கு சாலமோனுடைய ஞானம் அவ்வளவு விசேஷமா இருந்தது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். ஸோ தைரியமாய் நாம் முன் செல்லுவோம். கிறிஸ்து நமக்குள்ளே வசிக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை பேதைகளை ஞானியாக்கும். பிசாசு நமக்கு எதிராய் கண்ணிகளை வைத்தாலும் கர்த்தருடைய ஞானம் நமக்கு வெளிப்படுகிறபடியால் நாம் அதிலிருந்து தப்புவோம். கிறிஸ்து நமக்குள் வசிக்கிறபடியால் தேவ ஞானம் எல்லா காரியங்களிலேயும் வெளிப்படும். கர்த்தர் நம் தலையை நிமிரச் செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.